நமது நேரு விளையாட்டு மைதானத்தில் 4 விதமான கட்டடங்களை இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறோம். அதாவது கைப்பந்து மைதானம், கபடி மைதானம், இறகு பந்து மைதானம், உள் விளையாட்டு மைதானம், 4 மைதானங்கள் இன்னைக்கு வந்து துவங்கப்பட்டிருக்குது. நீண்ட கால மக்களின் கோரிக்கை இன்று மக்களுக்கு போய் சேருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் மொத்தம் 14 இடங்கள்ல வந்து புதிய ஒரு மையங்கள் வந்து திறந்து வச்சிருக்கிறோம். நல்ல ஒரு நிகழ்ச்சி. இன்று ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இது கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும், துணை மேயர் அவர்களுக்கும், மாநகராட்சி கார்பரேஷன் அவர்களுக்கும், ஆணையர்கள் அவர்களுக்கும் நேரத்தில் வந்து மிகுந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி செய்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் மாநில முதலமைச்சர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே வந்து அவங்களுக்கு உண்டான விளக்கங்களை கொடுத்திருக்க நல்ல ஒரு திட்டம் என்பதை வந்து முதல்ல மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய தேவை எங்களுக்கு இருக்குது. அதை வந்து முதல்ல விழிப்புணர்வுகள் சுத்திகரிப்பு நிலையத்தில் நாங்கள் கொண்டு வர்றோம். அதில் எந்த ஒரு இடையூறுகளும் மக்களுக்கு இல்லை என்பதை வந்து முதல்ல மக்களுக்கு நாங்கள் புரிய வச்சுட்டு இருக்கிறோம். அதுக்குண்டான வீடியோஸ் வந்து எல்லா பகுதிகளிலையும் அந்த மக்களுக்கு புரியும் வகையில் வந்து செயல்படுத்தக்கூடிய பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அனைத்து மக்களுக்கு, ஏன்னா இப்போ நம்ம பகுதியில் எடுக்கக்கூடிய கழிவு நீர்கள் தான் அது அந்த பகுதியில் சுத்திகரிக்க போகிறோம். இதில் வந்து மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் செயல்படுத்தக்கூடிய அனைத்து விதமான செயல்களும் நமது அரசு மேற்கொண்டு வருகிறது. அதில் எந்த ஒரு இடையூறும் மக்களுக்கு இல்லை என்பதை அவங்களுக்கு புரிய வைக்கிறது எங்களுக்கு கடமை. அதை செயல்படுத்துவோம். நிச்சயமாக நல்ல ஒரு திட்டத்தை நம்ம இடத்துல செய்ய முடியும். இதற்காக அடுத்த மாவட்டங்களிலோ இன்னொரு மாநிலத்திலோ போய் செயல்படுத்த முடியாது. நம்மளுடைய நம்ம சுத்தப்படுத்தணும். அது நல்ல ஒரு திட்டம் என்பதை மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கு. செயல்படுத்துவோம். வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, இல்ல சார், அதாவது சென்ட்ரலைசர் பண்றதுக்கு உண்டான டீசென்ட்ரலைசர் எல்லா அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவு நீர்கள் அங்கே இந்த இடத்துல சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இதை செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா கொண்டு போக முடியும். நீங்க அவ்வளவு தூரம் கொண்டு போய் செயல்படுத்தக்கூடிய எல்லா சென்ட்ரலைசரா கொண்டு வரும்போது ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து தடைப்பட்டாலும் ரொம்ப அதிகமான இது வந்து தேங்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். அதனால டீசென்ட்ரலைஸ் பண்ணி அந்தந்த பகுதியில ஒரு மண்டல வாரியாக பிரிச்சு கொண்டு போனாதான் மக்களுக்கு முறையான வரையில் செயல்படுத்த முடியும் என்பதை நோக்கத்தில் தான் செயல்படுத்திட்டு இருக்கிறது. எல்லா பகுதியிலும் கொண்டு போயிட்டு அதெல்லாம் சரி பண்றதுக்காக இது வந்து இது நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இதே வாட்டரை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போன குடித நீராக கொண்டு செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். இந்த ப்ராசஸ் அடுத்த லெவலுக்கு போச்சுன்னா சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகள்ல இந்த குடித நீராக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வாட்டருக்கு தான் இதெல்லாம். இதை வந்து எந்த விதத்திலும் மக்களுக்கு தீங்கான விஷயங்கள் இல்லை என்பதை புரிய வைக்கணும். ஒரு சிலர் வந்து அதை புரியாம இருக்கிறதுனால செல்றாங்க. அது அவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய கடமைகள் எங்க அரசுக்கு இருக்கு என்பதை புரிஞ்சுட்டு செயல்பட்டு முந்தைய காலகட்டங்கள் நடந்ததை பத்தி நம்ம பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். இனி வரக்கூடிய காலங்கள்ல மக்களுக்கு உண்டான தேவைகளை பத்தி பேசிட்டு இருப்போம். அதை செயல்படுத்தும் என்பதை கேட்டுக்கிறேன். நிச்சயமாக அரசியல் அழுத்தம் எந்த ஒரு அதிகாரிகளுக்கும் இருக்காது என்பது மாண்பு முதலமைச்சருடைய கொள்கை. அதில் நாங்க எந்த ஒரு விதத்தில் நாங்க செய்ய கிடையாது. 54 பணியாளர்களும் மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி செயல்படுத்தப்படும். அதுக்குண்டான உத்தரவு என்ன இருக்கு அது செயல்படுத்தப்படும் என்று தெரிவிச்சுக்கிறோம். அதுக்குண்டான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. நிச்சயமா செயல்படுத்தப்படும். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு அடிப்படையில் இதை செயல்படுத்தப்படும். சார், ஆதாரம் இருந்தா நிச்சயமா சொல்லுங்க. அதை நாங்க நிச்சயமா நடவடிக்கை எடுக்கிறோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது முழுக்க அனைத்து மக்களும் அனைத்து குழந்தைகளும் அவங்களுடைய தனித்திறமைகளை மேம்படுத்தக்கூடிய மையம் இது. இதுல யாரு வேணாலும் கலந்துக்கலாம். நிச்சயமாக அவங்களுக்கு திறமைக்கு ஏற்ப இந்த இடத்துல பயிற்சி கொடுக்கக்கூடிய அனைத்து உதவிகளும் இங்கே செயல்படுத்தப்படும் என தெரிவிச்சுக்கிறேன். இல்ல சார், இது இலவசமா
ஓகே சார், என்னன்னு சொல்லி டீல்ஸ் கொடுத்துறேன் சார். மேட்டுப்பாளையம் மற்றும் பொள்ளாச்சி வால்பாறையில் சர்வதேச விளையாட்டு வீரர்கள் நிறைய இருக்காங்க. அவர்களுக்கு அந்தந்த பகுதிகளில் எந்த விதமான அடிப்படை பயிற்சிகள் இல்லாமல் இருக்கு. சிறந்த கபடி வீராங்கனைகள் தேக்கம்பட்டியில இருந்து நேஷனல் லெவலில் பிளேஸ்மெண்ட்டுக்காக விளையாண்டுருக்காங்க. சைக்கிள் வீராங்கனை தேசிய அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அன்னூர்ல இருந்து இன்டர்நேஷனல் லெவலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அந்தந்த பகுதிகளில் இதை போன்ற விளையாட்டு மைதானத்தை உருவாக்கணும். அதாவது கோவை மாவட்டம் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் அவர்களை கண்டெடுத்து அவங்களுக்கு உண்டான பயிற்சிகளை வழங்கி அவங்க உலகத்தரம் வாய்ந்த வீரர்களாக உருவாக்க வேண்டியது நமது கடமை என்பதை உணர்ந்து செயல்படுத்திட்டு இருக்கோம் சார். நீங்க சொல்றது போல அனைத்து பகுதிகளிலும் தேவைப்படும் பொழுது படிப்படியாக அங்கேயும் நாங்கள் இதுக்கு உண்டான தேவைகளுக்கு உண்டான கட்டமைப்புகள் உருவாக்கணும். ஒரு இடத்துல ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. இப்போ அந்த நிலை இல்லாமல் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் திரும்பவும் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா அப்போ நிறைய விளையாட்டு வீரர்கள் வந்து பின்னங்கிய நிலையில இருந்து தேசிய அணிக்காக விளையாட்டு நிறைய பேர் ரயில்வேஸ்ல ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் அப்படிங்கிறது சார். அதாவது பள்ளி என்பது கல்வி கற்கக்கூட இடம் மட்டுமல்ல, அவங்களுக்கு தனித்திறமையை வளர்க்கக்கூடிய இடமாக இருக்கும். அதே போல அவங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக்கூடிய இடமாக இருக்கும் என்பதை நமது அரசு நிச்சயமா செயல்படுத்தும் என்று தெரிவிச்சுக்கிறேன். அதனால் நீங்க அனைத்து மாணவர்களுக்கு உண்டான தேவைகளை, அதுக்கு உண்டான அவசியத்தையும் அவங்களுக்கு உண்டான கட்டமைப்புகள் உருவாக்கி தர வேண்டிய கடமை, அதுக்கு உண்டான வேலையை செய்வோம். செம்மொழி பூங்கா விவகாரத்துல உங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மாநகராட்சி கூட்டத்தின் போது தலைப்புறமே ஆகிற அளவுக்கு பிரச்சனைகள் நடக்குது. மாவட்ட பொறுப்பு அமைச்சரா உங்க கவனத்துக்கு வந்திருக்கா? இது தொடர்பா எதுவும் விசாரணை நடத்த போறீங்க? 40 கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு, அதை விசாரிக்கணும் அப்படிங்கிற நிச்சயமா அதுக்கு உண்டான ஆதாரங்கள் எனக்கு கேட்டிருக்கு சார். அதுக்குண்டான ஆதாரங்கள் தரவுகள் சரியாக இருக்கும் பட்சம் நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும். தரவுகள் அடிப்படையில் நிச்சயமா நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர்கள் உணர்ச்சி வசப்பட்ட விவகாரம் படத்துல அது பெரும் பேசுபொருள் ஆயிருக்கு. தியேட்டர்களில் தண்ணீர் சிந்தும் அமைச்சர்கள் நீர் கொண்டு வருவதற்குண்டான, அதாவது காவிரி விவகாரத்தில் நீர் கொண்டு வருவதற்குண்டான நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் சொல்லி எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சார், எல்லாரும் ஒரு மனுஷங்க தான். நாங்களும் ஒரு அமைச்சர் என்றாலும் உங்க கூட தான், அதாவது கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி உங்க கூட தான் டிராவல் பண்ணிருந்தோம். இன்னைக்கு இங்க உட்காந்து இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், எல்லாரும் ஒரு மனிதர்கள் தான். எங்களுக்கு ஒரு உணர்ச்சிகள் இருக்கிறது. 30 வருட காலமாக ஒரு ரசிகராக அந்த இடத்துல உட்காந்து கொண்டாட்டங்களை செஞ்சுட்டு இருக்கும்போது அது கடைசி படம் இனிமேல் அந்த திரையில அவரை பார்க்க முடியாது என்கின்ற ஒரு ஆதங்கத்தின் மூலியமாக எங்களை மீறி, எங்களோட கட்டுப்பாடுகளை மீறி நிச்சயம் எங்களுடைய எமோஷன் வெளிப்பட்டது உண்மைதான். அந்த நீங்க சொல்லக்கூடிய விமர்சனங்களே நானும் கூட இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணோம். அதை தாண்டி சில இடங்களில் வந்தது. இது எந்த ஒரு அரசியலாக்க வேண்டிய அவசியம் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இல்லை, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களுக்கும் இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இது அரசியலாக நாங்கள் எந்த இடத்துல செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் பணி செய்து எங்களுடைய இருப்புகளை காமிச்சா மட்டும் போதுங்கிறத எங்களுடைய நிலைப்பாடா இருக்கிறோம். அதனால கண்ணீர் சிந்தி, அதாவது நீங்க சொல்றது போல இது தேவையில்லாம விமர்சனங்கள்லாம் வந்தது. ஸோ அதற்கான அது இடம் இல்லது. எங்களுடைய பிரைவசியா நாங்க சினிமா பார்த்து இருந்த தியேட்டருக்குள்ளதான் இது நடந்தது. அதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். சார் 2018 சார், 2008 பத்தி வந்தது. 2026 கூடிய சீக்கிரத்தில் நாங்க எல்லாமே அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கோம் சார். பெருசு நல்லதே நடக்கும் சார். அது ஏற்கனவே சொல்லிட்டேன்ல சார், திறமையானவர்களை அவங்களை நிச்சயமாக அவங்களை பார்த்து எடுத்து அவருக்கு உண்டான பயிற்சிகளை கொடுத்து அவங்களை உலகத்தரம் வாய்ந்த வீரர்களாக உருவாக்க வேண்டியது எங்களுடைய கடமை, அரசுடைய கடமை. முதலமைச்சர் அவர்களுடைய பார்வை அப்படித்தான் இருக்குது. அவருடைய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அமைச்சராக நான் சொல்றேன், நிச்சயமாக எந்த ஒரு திறமையான மாணவர்களும் அவர்களுக்கு உண்டான இடம் கிடைக்காம, அவங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்காம போகக்கூடாது என்பது நானும் உறுதியா இருக்கிறேன். நிச்சயமா எல்லாமே செயல்படுறேன்.